சென்னை பல்லவன் இல்லம் முன்பு போக்குவரத்து கழக ஊழியர்கள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவனிடம் கேட்கலாம். தாயுமானவன், பல்லவன் இல்லத்தின் முன்பு தற்போதைய நிலவரம் என்ன? தாயுமானவன், விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. அரசு பேருந்துகள் தற்போது அரசு பேருந்து தொழிற்சங்கங்கள் தற்போது தொடர்ச்சியாக வேலை நிறுத்த போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ந்து இரண்டாவது நாளாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அண்ணா தொழிற்சங்க பேரவை, CITU உட்பட பல்வேறு தொழிற்சங்கத்தினர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஒரு சூழல்ல இந்த பகுதியில தற்போது பதற்றம் என்பது நிலவி வருகிறது. காரணம் என்னவென்றால், இரண்டாவது நாளான இன்று தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பணிமனைகள்ல முற்றுகை போராட்டம் நடத்த இந்த தொழிற்சங்கங்கள் முடிவு செய்திருந்தன. அதன்படி சென்னையில பல்லவன் இல்லம் பணிமனை முக்கியத்துவம் வாய்ந்த பணிமனையாக இருந்து வருகிறது. காரணம், இந்த பணிமனையில் தான் மாணவருடைய பல்வேறு பகுதிகளுக்கு பேருந்துகள் என்பது இயக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த பணிமனையுடைய வாயிலை தற்போது பிரதான தொழிற்சங்கங்களாக இருக்கக்கூடிய CITU மற்றும் அண்ணா தொழிற்சங்க பேரவையை சேர்ந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் தற்போது முற்றுகையிட்டு போராட்டத்துல ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த முற்றுகை போராட்டத்தில் பார்த்தோம் என்றால் 2 குழுக்களாக பிரிந்து தற்போது அரசு விரைவு போக்குவரத்து கழகத்துடைய பணிமனை மற்றும் மாநகர போக்குவரத்து கழகத்துடைய பணிமனை என 2 பணிமனை வாயில்கள்ல தற்போது இந்த போராட்டம் என்பது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்ட களத்துல தற்போது முற்றுகையிட்டு போராட்டத்துல ஈடுபட்டு வராங்க. சற்று முன்னர் இந்த முற்றுகை போராட்டத்துல ஈடுபட்டு வரக்கூடிய ஒரு சிலர் தன்னிச்சையாக நடந்து சென்று காவல்துறையுடைய தடுப்பு வேலிகளை மீறி நேரடியாக சென்று அண்ணா சாலை இருக்க சந்திப்புல, அதாவது பல்லவன் நிலத்திலிருந்து அண்ணா சாலை சிம்சன் சிலை சந்திப்பு அருகே சென்று அதன் பிறகாக தொடர்ச்சியாக மன்றோ சிலையை நோக்கி சென்று தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட திட்டமிட்டிருந்தனர். அவர்களை காவல்துறையினர் முழுமையாக தடுத்து நிறுத்தி மீண்டும் போராட்ட களத்திற்கு உங்களுக்கு பல்லவன் நிலம் செல்லுங்கள் சொல்லி பல்லவன் நிலத்தை நோக்கி திருப்பி விட்டிருந்தனர். இந்த நிலையில தான் இங்கே ஒரு பதற்றமான ஒரு சூழல் என்பது நிறைவேறியது. காலை முதலே இந்த பல்லவன் நிலத்துல பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 450க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போது இங்கே பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் இங்கே பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் தான் இங்கே ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் என்பது இருந்து வருகிறது. காவல்துறையினர் தடுப்பு வேலிகளை அமைத்து போராட்டக்காரர்களை கலைந்து செல்லுமாறும் தொடர்ச்சியாக ஒழுங்குபடுத்தக்கூடிய பணிகள்ல ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து காவல்துறையினர் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்தை மீறி போராட்டக்காரர்கள் போராட்டம் செய்யக்கூடிய பட்சத்தில் உடனடியாக கைது செய்வதற்கும் இங்கே வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய சூழல்ல இங்கே ஒரு பதற்றமான ஒரு சூழல் என்பது நிலவி வருகிறது. தொடர்ச்சியாக 1000க்கும் மேற்பட்டோர் ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் மட்டுமின்றி ஓய்வு பெற்ற தொழிலாளர்களும் தற்போது இந்த போராட்டத்துல பங்கெடுத்திருப்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக தொழிற்சங்கங்களை பொறுத்த மட்டில் அண்ணா தொழிற்சங்க பேரவை மற்றும் CITU-வை சேர்ந்த தொழிலாளர்கள் தற்போது பிரதானமாக இந்த போராட்டத்தை பங்கேற்றிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து 2 நாட்களாக சம்பந்தப்பட்ட இந்த தொழிற்சங்கத்தினர் வேலை நிறுத்த போராட்டத்துல ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில, அதே சமயம் மாநகர பேருந்துகள் மற்றும் அரசு பேருந்துகள் அனைத்தும் வழக்கம் போல் இயக்கப்பட்டு வருகின்றன. 97% பேருந்துகள் முழுமையாக இயக்கப்பட்டு வருவதாக அரசின் தரப்பில் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி இந்த போராட்ட களத்துல பங்கெடுத்திருக்கக்கூடிய அனைத்து தொழிலாளர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கும் விதமாக கடந்த 2 தினங்களாக எந்தெந்த பணியாளர்கள் பணிக்கு வரவில்லை என்பது தொடர்பான விவரங்களும் சேகரிக்கக்கூடிய பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்கள் மீது துறை ரீதியாகவும் சட்ட நடவடிக்கைகளும் எடுக்க இருப்பதாக போக்குவரத்துறையின் சார்பில் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் தற்போது 2வது நாளான இன்று தொழிற்சங்கத்தினர் தற்போது பல்லவன் இல்லத்தை முற்றுகையிட்டு இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி தாயுமானவன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. போக்குவரத்து கழக ஊழியர்கள் பல்வேறு இடங்களில் வேலைநிறுத்த போராட்டத்தோடு தற்பொழுது மறியல் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் சென்னை பல்லவன் இல்லம் முன்பும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கள விவரத்தை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.